வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல வாழைக்காய் மசாலா பண்ண போறோம். காரசாரமா சாப்பிடுறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். இது சாம்பார் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் மசாலா பண்றதுக்கு 3 மீடியம் சைஸ் வாழைக்காய தோல் சீவி வச்சிருக்கேன். இப்ப இத கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணிட்டு நீல வாக்குல மறுபடியும் கட் பண்ணிட்டு இந்த சைஸ்க்கு மறுபடியும் நீல வாக்குல கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கட் பண்ணி தண்ணியில சேர்த்துக்கலாம். இந்த பேன்ல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காய இதுல சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு 1.5 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த காய் 2ல இருந்து 3 நிமிஷம் வெந்தா போதும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கொதிக்கிற தண்ணியில போடுறதுனால 3 நிமிஷம் வெந்தா போதும். அதுக்கு மேல வெந்ததுன்னா குழஞ்சு போயிரும். இனி மசாலாவோட சேர்ந்து வேகும் போது சரியா இருக்கும். இப்ப இதுல உள்ள தண்ணிய வடிச்சிட்டு காயை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையும் வதங்கணும். இந்த அளவு வதங்கினதும் இதுல 5 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். மறுபடியும் லைட்டா ஒரு வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்க்கிறேன். இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்க்கிறேன். நம்ம வாழைக்காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இதுக்கு இந்த அளவு போதும். அப்புறமா தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இப்ப இந்த தக்காளி எல்லாம் வதங்கி நல்லா மசிஞ்சு வரட்டும். இது கூட 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இதுல 1/2 கப் போல தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா தூளோட பச்சை வாசனை போக 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். நல்லா ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. உப்பு செக் பண்ணி பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ வேக வச்ச வாழைக்காய் இதுல சேர்த்துட்டு மசாலால நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிம்லயே இந்த மசாலாவோட சேர்ந்து 4ல இருந்து 5 நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும். ஸ்டவ் சிம்லயே இருக்கட்டும். அப்பப்போ மட்டும் மெதுவா கலந்து கொடுங்க. இந்த மாதிரி மெதுவா கலந்து கொடுக்கணும், இல்லைன்னா வாழைக்காய் உடைஞ்சு போயிடும். சிம்லயே மசாலாவோட சேர்ந்து வெந்துருச்சு. கடைசி அதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வாழைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.